அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடியது, ஏற்றமிக ஆண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயங்கள்லாம் கூட இப்போ உங்களுக்கு சுபமாக முடிய போகுதோ அப்படிங்கிறது கருத்துங்க. குருவினுடைய நேரடி பார்வையால் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் குரு பகவானுடைய பயணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இது முக்கியமான தருணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் இந்த கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு இடத்தை அடைந்திருக்காங்க. அதாவது கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியும். நேர்மறையான நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். இதனால் நிறைய விஷயங்கள் தடை இல்லாமல் உங்களால் செய்ய முடியும். நல்ல ஒரு இடத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதால பெரிய பெரிய ஆளுங்க கூட இந்த கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கருங்காலி மாலையோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியமெல்லாம் இந்த நேரம் நடக்குங்க. சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டு முழுவதும் வருமானம் சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்ய நல்ல தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமான காலமாக இது அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். ராகு கேதுவனுடைய பயணம் சாதகமானதாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி ஆக போகக்கூடிய ராகுவினால் பேசக்கூடிய வார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையுமே எடுத்தங்கவிழ்த்தன்னு பேசிடக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு கஷ்டங்களை போக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேலாவது எனக்கு இந்த நிலையெல்லாம் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறத நம்பி செயல்படுங்க. முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பணம் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொண்டுட்டே வாங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த தனுசு ராசிக்கு பராபவ ஆண்டு பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரொம்பவே அனுகூலமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. அந்த வகையில் உங்களுக்கு திருப்தியான ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சென்ற ஆண்டு நான் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த வருடமாவது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய நல்ல பலன்களை கொண்டு வந்திருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது ஜோதிட வல்லுநர்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பெரிய உயரங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம், சில அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். குறிப்பாக சிந்தனை தெளிவாகி கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையும். வருமானம் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே பணப்புழக்கம், பொருளாதார திருப்தி இது எல்லாமே
கிடைக்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பெரிய கடன்களை கணிசமான பகுதியை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். சீராக எல்லாம் மாறும். அடகு வைத்த நகைகளை கூட மீட்டு எடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான நவீன சாதனங்களை வாங்குவீங்க. தடைப்பட்டு இருந்த வீட்டு கட்டுமான பணிகளை கூட நிதி உதவி கிடைத்து பூர்த்தி செய்வீங்க. தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் சொன்னீங்களே, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டான். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போது மங்களகரமான 5 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, அருகம்புல், இந்த மாதிரி ஒரு மங்களகரமான 5 பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த பொருட்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நல்ல ஒரு பண வரவையும் நல்ல செல்வ செழிப்பையும் சுபமான பலன்களையும் கோவில் காரியங்களில் ரொம்ப சிறப்பான விஷயங்களையும் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பொருள் மாற்றமானது ரொம்பவே நன்மையானது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களே கிடைக்க போகுது. நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், விலகி சென்றவர்கள், உறவுகள் மற்றும் உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட தேடி வந்து பேசுவாங்க. உறவை புதுப்பிப்பாங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும். அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட காலமாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தாயாருடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் வேணும். மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகக்கூடிய சூழல் கூட வரலாம். வேலையில் உங்களுடைய முக்கியத்துவத்தை, உங்களுடைய திறனை உணர்த்தக்கூடிய மேல் அதிகாரி புதிய பொறுப்புகளை வழங்குவார். எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்வது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தனிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் பகிர வேண்டாம். நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை வராது என்று நினைத்துட்டு இருந்த தொகை கூட பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். கடல் உணவு, கெமிக்கல் மற்றும் இரும்பு தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் கவனமாக இருக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பண வரவு அதிகமாக இருக்கும் என்கிறதால செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்க திட்டமிட வேண்டும். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே போல் நீங்கள் இப்போது பைரவர் மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இனி சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து நீங்கள் நிறைய நல்ல பலன்களை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்களும் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கும் எப்படி சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமத்தில் சனி, 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல குரு பகவான் வைகாசிக்கு பிறகு சஞ்சரிக்க காத்திருக்கிறது. ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைகிறதால புதிய தெளிவு ஏற்படும். கடந்த காலத்தில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், கலக்கங்களை எல்லாமே எளிதாக கையாளக்கூடிய நிலை மாறும். இது எல்லாம் உங்களுக்கு வைகாசி மாதத்துக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவினுடைய பார்வை இருக்கிறதால பரிபூர்ணமாக நீங்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும், வண்டி வாகனம் வாங்குவது, தொழில் தொடங்குவது, சுபகாரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பியவங்க சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறதால அவை எல்லாமும் நடக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய
அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இவையெல்லாம் உண்டாகும். புதிய உறவுகள் வரவுகள் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் 3ல் ராகு இருக்கிறதால யாரோடு பேசினாலும் எச்சரிக்கை நிதானத்தோடு செயல்படுவது இவை எல்லாமே உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டமத்தில் நீங்கள் சனி இருக்கிறதால அம்மாவினுடைய உடல் நலத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். 8ல் குரு இருக்கிறதால தேவையில்லாத சொல் பழி இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களோடு பழகும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். குருவினுடைய பார்வை இருக்கிறதால பல்வேறு பிரச்சனைகள் தீரும் காலகட்டமாக இருக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கறதால இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதில் பண விஷயங்கள் கௌரவம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். துர்க்கையினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.